இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அஞ்சலி, உனக்கு எவ்வளவு காதலோட இந்த வீட்டுக்குள்ள ரிசீவ் பண்ற பாத்தியா? that is மகேஷ். இதுதான் உன்னோட அன்பான மகேஷ். இதுதான் என் முகம். ஆனா நீதான் இந்த முகம் பிடிக்கலன்னு எனக்குள்ள இருக்கிற மிருகத்தை தட்டி எழுப்புற. மிருகத்துக்கும் ஒரு குணம் இருக்கல அஞ்சலி. அது தன்னை தற்காத்துக்க என்ன வேணாலும் செய்யும் தானே. தான் வாழ்க்கைக்கு ஒரு ஆபத்துனா எதிரில இருக்கிறது எதிரியா இருந்தாலும் நண்பனா இருந்தாலும் போட்டு தள்ளதானே பார்க்கும். அந்த மாதிரி தான் நானும். எனக்கு வருத்தமா தான் இருக்கு. ஏன்னா என் அம்மா காணாம போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் என் மாமா செத்து போயிட்டாரு. நான் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அஞ்சலி. அது உனக்கு தெரியாது. நான் தனியா உட்காந்துக்கு எவ்வளவு அழுதுருக்கேன் தெரியுமா? ஆனா நீ அதை புரிஞ்சுக்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இது தப்பு இல்லையா அஞ்சலி? எப்படி பண்றீங்க? உங்களுக்கு நான் என்ன பாவம் பண்ண? உங்களை காதலிச்ச பாவத்துக்காக என் வாழ்க்கையை அழிச்சிட்டீங்களே. அப்பாவை கொண்டுட்டீங்கல்ல. என் குடும்பத்தையே சின்ன பின்னமாக்கிட்டீங்கல்ல. நீங்க நல்லா இருப்பீங்களா? இல்ல அஞ்சலி, ப்ளீஸ் அஞ்சலி. அழாத அஞ்சலி. கண்ண ஓகே. நான் போய் மாமாவை கொல்லுவனா? அவரை கொன்னா நீ எவ்வளவு வருத்தப்படுவ? நீ என் கூட சேர்ந்து வாழ மாட்டல்ல? இதெல்லாம் புரியாத அளவுக்கு நான் என்ன முட்டாளா? ஓ மேல ப்ராமிஸ். பொறக்க போற நம்ம குழந்தை மேல ப்ராமிஸ். நான் மாமாவை எதுவுமே பண்ணல அஞ்சலி. ஆனா உன் அண்ணனுக்கு குறி வச்சண்டே. அவன் நல்ல நேரம் அவன் தப்பிச்சிட்டான். மாமா மாட்டிக்கிட்டாரு. அஞ்சலி, என்ன நம்ப அஞ்சலி. சரி, நடந்த எல்லாத்தையும் மறந்துரு. சந்தோஷமா நம்ம வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு இருப்போம். நான் சொல்றத கேளு. நான் சொல்றத கேட்டனா நீ ராணி மாதிரி, நோ மகாராணி மாதிரி வாழலாம்.